போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன் உன்னோடு நான் வாழவே. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜாலியாக ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஏசப்பாவுடைய அன்போடையும் அவர் உங்களை எப்படி வழிநடத்திட்டு போயிட்டுருக்காருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் கைப்பிடிச்சு ஜாலியாக நடந்துட்டு இருக்கீங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்கள்கிட்ட கிடைச்சிருச்சு. அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளும் எந்த காரணத்துக்காக அவர் கொடுத்துருக்காரோ அதை நடத்தி முடிக்கும் வரையிலும் அதை ஒரு சீரீஸ் மாதிரி இப்போலாம் நம்ம வெப் சீரிஸ் பார்க்குறோம், அப்படி தானே குட்டீஸ்? என்னது ஒரு கதை தொடர்ந்து அடுத்த கதை, அடுத்த கதை தொடர்ந்து அடுத்த கதை, அது நமக்கு ஒரு புரிகிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் கடைசி முடிவு பார்க்கும்போது தான் அதோட முடிவு இதுக்காக தான் அது நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் அந்த கதை முழுவதுமாக நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அதில் நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் அந்த கதையில் நமக்கு வரும் தானே. அதை மாதிரி தான் நம்ம ஏசப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறோம், அவர் தான் நம்மளை பிடிச்சி கூட்டு போயிட்டுருக்காருங்கிறப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவர் அதை ஒரு சீரியஸ் மாதிரி தான் கொண்டு போயிட்டுருப்பார் குட்டீஸ். நமக்கு ஏன் நடக்குது, எதுக்கு இப்படி இருக்குது, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அந்த சீரீஸோட முடிவில் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் அவர் கொடுப்பார் பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இந்தந்த விஷயங்கள்லாம் அவர் இப்படி டேக் டைவர்ஷன் எடுத்து கொண்டுட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி நம்மளை வழி நடத்திருக்காருன்னு நம்மளால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது குட்டீஸ். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் கையை இறுக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் தானே இதை உருவாக்கியிருக்கிறாரு, அவரே அதை எப்படி முடிச்சு வைக்கணும்னு அவரே கொண்டுட்டு வருவார் குட்டீஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம போராட்டமோ சோர்வோ வந்த உடனே ஏசப்பா கையை விட்டுட்டு நம்ம உடனே புலம்பி இந்த உலகப்புறமான காரியங்களுக்குள்ளெல்லாம் பயந்து எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ளே கொண்டு போயிட்டு அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆயிரும் குட்டீஸ். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம பண்ணணும். எப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக பற்றுறுதியாக இருக்கிறோமோ, நம்ம கொலாப்ஸ் ஆகி விழும்போது அதை விட கோடி மடங்கு நம்ம என்ன பண்ணணும், அவரை இறுக பற்றிக்கிடணும் குட்டீஸ். ஆனால் நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ரிவர்ஸில் பண்ணுவோம். அவர் கூட நல்லா இருப்போம், அவரை புகழ்ந்து பாடுவோம் செய்வோம், எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு சோர்வு வந்த உடனே, ஒரு சோதனை வந்த உடனே டக்குன்னு அவரை விட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம விலகிடுவோம், இல்லை அவரை விட்டு கொடுத்துருவோம், இல்லை ஏதோ நம்ம வார்த்தைகளால் அவரை காயப்படுத்திடுவோம். ஆனால் இனிமே நம்ம அதை ட்ரை பண்ணுவோமே குட்டீஸ். நம்ம அவர் உண்டு பண்ணினா ஒரு கதையை அவர் தான் எப்படி கொண்டு போய் முடிச்சு வைக்கணும்னு அவருக்கு தெரியும் குட்டீஸ். அதனால நம்ம அவர் கையை இறுக பற்றி பிடிச்சுக்கிடுவோம் எல்லா சூழ்நிலைகள்லையும். அவர் அதுக்கு ஒரு கட்டத்துலையும் நம்மளை அதை எப்படி வழிநடத்தி கொண்டுட்டு போறாருங்கிறத உங்களுக்கு சூப்பராக அதோட நிறைவில் கொண்டுட்டு காட்டுவார். அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கையை நீங்கள் விட்டுறாதீங்க, அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக உண்டு பண்ணது எதையுமே தடைபட்டு போகாத படிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தோட ஏசப்பா கொண்டுட்டு போவாங்க குட்டி.
குட்டீஸ். யோபு 42:2 படியாம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை இது நாள் வரைக்கும் எத்தனையோ முறை எத்தனையோ விதத்தில் தியானிச்சிருந்தாலும் கூட இப்போ நம்ம பேசிட்டு இருந்த கருத்தோட இதை ஒத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையில இதுக்கு ஒரு தீர்வு இவங்க தந்துட மாட்டாங்களா, நமக்காக இவங்க பேச மாட்டாங்களா, நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை இவங்க எடுத்து சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம தேடி ஓடி அலைவோம். ஆனா யாருமே வந்து நிக்க மாட்டாங்க. கண்ணீர் தான் நமக்கு மிஞ்சும் குட்டீஸ். ஆனா யோபுக்கும் அதே தான் நடந்தது. யோபுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அதுக்காக தான் அவங்கள கிளம்பி வந்தாங்க. ஆனா வந்து அங்க நடந்த விதமே வேற. அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் மேலும் மேலும் அதிகமாக தான் யோபுவை காயப்படுத்தினாங்க. ஆனா யோபு அந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பாவை இறுக பற்றி பிடிச்சு கடைசி அவரை எவ்வளோ தூரம் ஆசீர்வாதமா ஏசப்பா கொண்டுட்டு வந்து விட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம்ல குட்டீஸ். அப்போ இந்த வசனம் இன்னைக்கு எனக்கு அதுதான் குட்டீஸ் புரியுது. நம்ம எவ்வளோ தூரம் தலைகீழா ஒரு விஷயத்துல நமக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சாலும் அவர் அதை எப்போ முடிச்சு வைக்கணும், எப்படி நடத்தணும்னு வச்சிருக்காரோ அதன்படி தான் நடக்கும். எத்தனை பேர்கிட்ட நம்ம சப்போர்ட்க்கு கேட்டாலும் கூட அவர் நமக்கு சப்போர்ட்டா இருந்த அந்த காரியத்தை ஒரு கட்டத்துல முடிச்சு வைப்பார் பார்த்தீங்களா. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறதுக்கும் மேலா 2 மடங்கு 3 மடங்கு ஏன் கோடி அளவு கூட நமக்கு நிறைவான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு உண்மையாய் வாழ்ந்த யோபுவோட அந்த மனநிலை நம்மளுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் வேணும்னு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீ செய்ய நினைத்தது எதையும் தடுத்து நிறுத்தாதபடிக்கு நாங்கள் உம்முடைய கரங்களை இறுக பிடிச்சிக்கிடணும். நீங்கள் அதை எப்போ எங்களுக்கு செய்து முடிக்கணுமோ, நீங்கள் அதை எப்போ எங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தபடியாக எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.